இப்போ இன்னைக்கு நம்ம இந்த தியானம் பார்க்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். இருந்தாலும் எனக்கு அந்த இந்த சப்ஜெக்ட்ல இன்னும் கொஞ்சம் சில முக்கியமான விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம அந்த சப்ஜெக்டை பேசிட்டு அடுத்த வகுப்புல உங்களுக்கு தியானம் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா இது புரியும் போதுதான் அந்த தவத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு நல்லா புரியும். சரிங்களா? யோசிச்சு பார்த்தேன். சரி, இன்னைக்கு நம்ம இதை பேசிடுவோம். ஏன்னா அன்னைக்கு லாஸ்ட் டே இது கொஞ்சம் ஃபாஸ்டா பேசி முடிச்சுட்டோம். சரிங்களா? அதனால இது நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா பொறுமையா பார்த்துட்டு நாளைக்கு நான் அடுத்த வகுப்புல நம்ம அந்த தியானத்துக்குள்ள நம்ம தெளிவா போயிடலாம். சரிங்களா? சரி. இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க அதை நல்லா மனசுல உள் வாங்கிக்கோங்க. இதை அடிக்கடி நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதாவது எல்லாம் வல்ல இறை ஆற்றல் தன்னை உணர்வதற்காக என்ன பண்ணுது? ஒரு முயற்சி எடுக்குது. தன்னுடைய பேரறிவையும் பேராற்றலையும் கொண்டு ஒரு கடும் முயற்சி எடுக்குது. தன்னைத்தானே அழுத்தி கொள்கிறது. இது தன் இருக்க ஆற்றல். இந்த வார்த்தையை நல்லா மனசுல பதிய வச்சு, தன் இருக்க ஆற்றல், இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் தன்னிருக்க ஆற்றல். அதுவே ஒரு துகள்கள் வந்ததுக்கு அப்புறம் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலா கன்வெர்ட் பண்ணுது. அப்ப இரண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்காக மகரிஷி தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்று அதை சொல்றாங்க. சரிங்களா? ஒரே ஆற்றல் ரெண்டு வேலை செய்யுது. யாரும் இல்லாதப்ப தன்னையே இருக்குகிறது. ஒரு அணு, ஒரு விண், ஒரு பொருள் வந்ததுக்கு அப்புறம் அதை எல்லாவற்றையும் சூழ்ந்து அழுத்துகிறது. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். இந்த இறைநிலையினுடைய திணிவு மடிப்பு விழும்போது சுழலக்கூடிய நுண்விண்ணாக, அதாவது நீங்க ஒரு தண்ணி போகுது, அந்த தண்ணி ஒரு இடத்துல சுழலும் போது சுழல் நீராக உங்களுக்கு காட்சி அளிக்குது இல்லையா? காற்று நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல, அது ஒரு இடத்துல சுழலும் போது சுழல் காற்றாக தெரிகிறது. நான் உதாரணம் சொல்லியிருக்கிறேன். அதுபோல இறைநிலை சுழலும் போது அது சுழலுகின்ற சுத்தவெளியாக, அதற்கு பேர் விண் என்று நாம வைக்கிறோம். சாரி, இறை துகள்கள் என்று வைக்கிறோம். அப்ப எதற்காக இந்த இறைநிலை இறை துகள்களாக தன்மாற்றம் அடைந்தது அப்படின்னா, தன்னை அறிவதற்காக. நல்லா புரிஞ்சுக்கணும், தன்னை உணர்வதற்கு. அப்ப இறை துகள்களுடைய நோக்கம் என்னன்னா தன்னை உணர்வதுதான். மனிதனுடைய நோக்கம் மட்டும் தன்னை உணர்வது அல்ல, அல்லது தானாக இருக்கிற இறைவனை உணர்வது அல்ல. செல்ஃப் ரியலைசேஷன் மனுஷனுக்கு மட்டும் இல்ல, இறை துகளுக்கும் அதுதான் நோக்கம். சரிங்களா? பட் அதனால நிறைவேற்ற முடியல. சரியா? அப்போ ஒண்ணு நாம செய்யலாம்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம முடியலன்னா நம்ம பையனுக்கு அதை செய்யறதுக்கான வாய்ப்புக்கு நம்ம உதவுறோம். பாத்தீங்களா? ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு, முடியல, அப்புறம் அவர் பையனை டாக்டர் ஆக்குறாருல, அந்த மாதிரி தான் இது. அப்ப இறை துகள் அதனோட நோக்கமும் இறை உணர்வை பெறுவதுதான். பட் அதனால பெற முடியாது, ஏன்னா அதுக்கு மனசு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை நீங்க உணரணும்னாலும் மனம் வேண்டும், உணரக்கூடிய மனம் வேண்டும். மனம் இல்லாட்டி எதுவும் இருந்து வேஸ்ட். இப்ப மனித மனம் மட்டும் இயக்கத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகமே வேஸ்ட் தான், இந்த பிரபஞ்சமே வேஸ்ட் தான். எதையுமே பார்த்து ரசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, உணர்ந்து பேரின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படின்னா அது வேஸ்ட் தானே. பிரபஞ்சமே வேஸ்டா போச்சு மனுஷன் இல்லைன்னா. சரிங்களா? அப்ப இறைநிலை என்ன பண்ணுது? தன்னுடைய பேரறிவையும் பேராற்றலையும் கொண்டு இறை துகளா மாறுது. இறை துகளுடைய நோக்கம் என்னன்னா இறைவனை உணர்வது. பட் இறை துகளால இறைவனை உணர முடியல, ஏன்னா அதுக்கு மனசு இல்லை. மனசு இருந்தாதான் உணர முடியும். அப்புறம் அதுவே என்ன பண்ணுது? இறைநிலை அந்த இறை துகள்களை சூழ்ந்தழுத்தி விண்ணா மாறுது. அப்ப விண்ணனுடைய நோக்கம் என்ன? இறை உணர்வு பெறுவது. விண்ணால முடியுமானா முடியாது, ஏன்னா அதுக்கு மனசு இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் இறைநிலை அந்த விண்ணை சூழ்ந்தழுத்தி காற்றாக மாறுது. இரண்டு விண்கள் சேரும் போது, அப்ப அந்த காற்று அதனுடைய நோக்கம் என்ன? காற்றாக இருப்பது யார் முதல்ல? இறை துகளாக இருப்பது இறைநிலை. அப்ப விண்ணாக இருப்பது இறைநிலை. காற்றாக இருப்பது யார்? இறைநிலை. இப்ப காற்றாக இருப்பது இறைநிலை. அதனாலதான் அதுக்கு பேரு ஆதிபராசக்தி. அதே போல வாயு பகவான், அக்னி பகவான்,
வருண பகவான், பூமாதேவி, இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா அதெல்லாம் இறைவனுடைய வெளிப்பாடு. அப்ப காற்றாக இருப்பது இறைவன். காற்றினுடைய நோக்கம் தன்னை உணர்வது. உணர முடியுமானா முடியாது, ஏன்னா அதுக்கு மனசு இல்லை. இறைவன் அதோட விடுறதில்லை. மறுபடியும் இறை துகள்களை சூழ்ந்து அழுத்துறான் அதற்குள்ள. இன்னும் விண்ணை சூழ்ந்து அழுத்துறான் அதற்குள்ள. அப்போ இன்னும் விண்கள் கூடும்போது அங்கு காற்று நெருப்பாக மாற்றம் பெறுகிறது, அழுத்த காற்றாக. அப்ப நெருப்பா மாறுது. அப்ப நெருப்பா மாறும்போது என்ன நடக்குது? நெருப்பா இருப்பது யாரு? இறைவனே தான் நெருப்பா இருக்கிறான். எதுக்காக வந்தான்? தன்னை உணர்வதற்கு. முடியுமா? முடியாது. ஏன்? மனசு இல்ல. விட்டுருவானா? விடமாட்டான். அடுத்தது என்ன பண்றான்? காற்றையும் நெருப்பையும் சேர்ந்து அழுத்துறான். ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்ந்து அழுத்தும் போது அது தண்ணியா மாறிடுச்சு. அவனுக்கு தண்ணியா மாறணும்னால அவசியம் இல்லை. அவனுக்கு தன்னை உணரணுங்கிறது ஒரே நோக்கம். அதுக்காக அவன் அழுத்துறான். அது தண்ணியா வந்துருச்சு. இயல்பா அது வந்துருச்சு. அப்ப நீரா இருப்பது யாரு? இறைவனே நீராக இருக்கிறான். எதுக்காக நீரா வந்தான்? தன்னை உணர்வதற்கு. நீரால தன்னை உணர முடியுமா? முடியாது. ஏன்னா மனசு இல்லை. விட்டுருவானா? விடமாட்டான். அடுத்தது என்ன பண்றா? இன்னும் விண்களை சேர்த்து அழுத்துறான். அது என்னவா மாறுது? நிலமா மாறுது. இப்ப நிலமா இருப்பது யாரு? இறைவன். இறைநிலை. எதற்காக வந்தான்? தன்னை உணர்வதற்கு. உணர முடியுமா? முடியாது. ஏன்னா மனசு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, பஞ்சபூதமா வந்ததுக்கு அப்புறம் ஏன் ஆறாவதா ஒரு பூதம் வரல? இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா? வரணும். ஏன் பஞ்சபூதத்துக்கு அப்புறம் ஆறாவது பூதம் என்று ஒன்று வரலை அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்களோட அணுக்களோட எண்ணிக்கைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. ஒரு அணு இருந்தா விண்ணு, 2 அணு இருந்தா ஹைட்ரஜன் காற்று, 4 அணு இருந்தா ஹீலியம் காற்று, 21 அணு இருந்ததுன்னா நைட்ரஜன் அதுவும் காற்று, 28 அணு இருந்ததுன்னா ஆக்சிஜன் அது, சாரி 24 அணு இருந்ததுன்னா ஆக்சிஜன் அது அழுத்த காற்று. இன்னும் 28 அணுக்கள், 24 அணுக்கள் ஆக்சிஜன்லையும் 2 ஹைட்ரஜனும் சேர்ந்ததுன்னா 2 2 அணு, 4 அணு, 28 அணு இருந்ததுன்னா அது நீர். இன்னும் அணுக்கள் கூடி கூடி அது 30 40 50 60 70 80 90ன்னு அது கவுண்ட் போகுது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல கவுண்ட் போகல. இது விஞ்ஞான முறைப்படி நான் சொல்றது ஹைட்ரஜன், ஹீலியம், நைட்ரஜன், ஆக்சிஜன், கந்தகம் இப்படி போயிட்டு இருக்குது. அது எலிமெண்ட்ஸ் தனிம அட்டவணையில நீங்க பார்த்துருக்கலாம். சரிதானுங்களா? கெமிஸ்ட்ரியில அதுக்கு ஒரு அட்டவணையே இருக்கு. இது விஞ்ஞானிகள் இப்படி பிரிச்சாங்க மேலை நாட்டுல. விஞ்ஞானிகள் 5 விஷயமா பிரிச்சுட்டாங்க. எதுக்குடா இத்தனை போட்டு குழப்பறீங்க? 5 விஷயம் தான்டா. விண்ணு, காற்று, நெருப்பு, நீர், நிலம். நீர்ல நிறைய வெரைட்டி இருக்கு, நிலத்துல நிறைய வெரைட்டி இருக்கு, நெருப்புல கொஞ்சம் வெரைட்டி இருக்குது, காற்றுல கொஞ்சம் வெரைட்டி இருக்கு. அவ்வளவுதான். மொத்தமா பஞ்சபூதம். சரி, ஏன்பா ஆறாவது பூதம் வரல அப்படின்னா, இப்ப 5 பூதத்துக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். 5 பூதத்துல 5வது பூதத்துல கடைசி மண்ணினுடைய கடைசி தன்மையில 100 அணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப 101வது அணு ஒன்று அதுக்குள்ள சேரும் போது ஒரு அணு காலி ஆயிடுது. நல்லா புரியுதா? 101வது அணு ஒண்ணு உள்ள சேரும் போது ஒரு அணு காலி ஆயிடுது. அப்ப அந்த 100க்கு மேல அந்த கவுண்ட் போமானே, அதோட ஸ்டாப்டு. அதனாலதான் பஞ்சபூதம் ஸ்டாப்டு. பஞ்சபூதத்துக்கு மேல ஆறாவது ஒரு பூதம் வராது, இந்த பிரபஞ்சத்துல வராது. சரிங்களா? இயற்கையோட சிஸ்டம் அது. அப்ப பஞ்சபூதமா வந்துருச்சு இறைநிலை. அப்ப பஞ்சபூதமா வந்த போது நோக்கம் நிறைவேறல, ஏன்னா மனசு அது வரைக்கும் உருவாகல. அப்போ அதுக்கப்புறம் தான் அது பஞ்சபூதத்தையும் சேர்த்து அழுத்தி ஓர் அறிவு ஒரு செல் தாவரமா உயிரா மாறுது. அப்ப அந்த ஒரு செல் தாவர உயிர் அது யாருதான் அப்படி ஆயிருக்கிறா? இறைவனே அப்படி ஆயிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் படைக்கல, இறைவனே ஒரு செல் உயிரா மாறியிருக்கிறான். எதுக்காக? தன்னை உணர்வதற்காக. அப்ப ஒரு செல் உயிருக்கு என்ன வந்துருச்சு? தொடு அறிவு வந்துருச்சு. சரியா? ஓரறிவு தாவரம் வந்துருச்சு. அதுக்கு தொடு உணர்வு வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு உணர்வு வந்துருச்சு. ஆனால் அது தன்னை உணர்றதுக்கான அறிவு அந்த அளவுக்கு வரல. உணர்வு வந்துருச்சு. இது வரைக்கும் பஞ்சபூதங்கள உணர்வே வரல. பட் தாவரமா வந்த போது அதுக்கு உணர்வு வந்துருச்சு. அந்த உணர்வு தன்னை உணர்வதற்கான உணர்வு அல்ல. வேற என்ன உணர்வு அப்படின்னா, தன்னிலிருந்து வந்த விண்ணிலிருந்து வந்த அழுத்தத்தை உணரக்கூடிய தன்மையை ஓரறிவு தாவரம் பெற்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைவனை நேரடியா உணர முடியல. ஆனா இறைவனுடைய தன்மாற்றமாகிய விண்ணிலிருந்து வந்த காந்த ஆற்றலான அழுத்தம், அதை இந்த தோல் உணர்ந்தது. நல்லா புரிஞ்சுட்டு வரணும். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். தெளிவான புரிதல் இருந்தா ஈஸி. அப்ப தன்னை உணர்வதற்காக என்ன வருது? அந்த உயிரினம் தோன்றுது.
முதல்ல உணர்வு வருது. அந்த உணர்வு விண்ணிலிருந்து வந்த அழுத்தத்தை உணர்ந்ததே தவிர தன்னை உணர முடியல. ஏன்னா அதுக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. சரி, இப்போ அந்த உயிர் இறந்து போயிருச்சு அப்படின்னா தான் வந்த நோக்கம் நிறைவேறாம போயிடும். அப்ப அந்த உயிருக்கு ஒரு கண்டிஷன் என்ன? எப்படியாவது தன்னுடைய உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, இதனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியலன்னா என்ன பண்றதுன்னா அடுத்த ஜீவனை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு 2 கண்டிஷன் இயற்கை அதுக்குள்ள வைக்குது. அப்ப அந்த 2 கண்டிஷனுக்காக அந்த உயிர் போராடுது. தன்னுடைய உயிரை இழக்காமல் இருக்கணும். அதே போல இன்னொரு உயிரை உற்பத்தி செஞ்சு இந்த சமுதாய இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போகணும். ஏன்னா அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. அப்ப தாவரம் என்ன பண்ணுது? தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். தன்னை யாரும் கொன்று சாப்பிட்டு விடக்கூடாது. சரிங்களா? அதே போல எல்லா உயிரினங்களுமே தன்னை பாதுகாக்கணும், பராமரிக்கணுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். அப்ப இந்த தாவர இனத்துக்கு பஞ்சபூதத்திலிருந்து சக்தி எடுத்துக்கொள்ள ஆற்றல் இருக்கிறதுனால அது வேற யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பஞ்சபூதத்திலிருந்து ஆற்றல் எடுத்து அது தானா வளரக்கூடிய தன்மை வந்துருச்சு தாவரத்துக்கு. அப்ப ஓரறிவு தாவரமா இருப்பது யாரு? சாட்சாத் இறைவனே தான். எதுக்காக வந்திருக்குது? தாவரத்தினுடைய நோக்கம் என்ன? தன்னை உணர்வது. உணர முடியுமா? முடியாது. ஏன்? அதுக்கு ஒரு அறிவு தான் வந்தது. அது தொடு உணர்வு தான் வந்தது. இறைவனை உணர்றதுக்கான தன்மை அதுகிட்ட வரல இன்னும். ஆனா உள்ள இருக்குது. அது இன்னும் வெளிப்படுது. அப்ப என்ன பண்ணுது அந்த தாவரம்? ஒரு தாவரம் உயிர் வாழுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 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 ஆற்றங்கரையில ஒரு தாவரம் வளருது. தண்ணி பக்கத்தால வளருது. இப்ப தண்ணி கிடைச்சிருச்சு. ஈஸியா வளருது. இப்ப வெய்ய காலம் வருது. ஆற்றுல தண்ணி வற்றி போகுது. இப்ப அந்த தாவரத்துக்கு ஒரு ஏக்கம் வருமா இல்லையா? ஐயோ தண்ணி இல்லையே. இப்ப எனக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு கால் இருந்தா நான் அந்த தண்ணிக்கு பக்கத்தால போய் அந்த தண்ணியை எடுத்திருப்பனே. இப்ப கால் இல்லையே எனக்கு அப்படின்னு அது யோசிக்கும். எனக்கு நகரக்கூடிய தன்மை இருந்தா நான் இன்னும் கொஞ்சம் இப்ப சில தாவரங்கள் எல்லாம் காஞ்சு போயிருது பார்த்திருக்கீங்களா? தண்ணி விட்டீங்கன்னா தான் முளைக்கும். தண்ணி விடலைன்னா காஞ்சு போயிடும். இதே இந்த தாவரத்துக்கு நகரக்கூடிய தன்மை இருந்ததுன்னா நம்ம ஆடு மாடு நாய் போய் குடிக்கிற மாதிரி இது போய் குடிச்சிருக்குமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப இதனுடைய அகம் ஏங்குது. இறைவா, எனக்கு இப்படி ஒரு சூழலை நீ கொடுத்துட்டியே, நான் கொஞ்சம் நகர்ந்தா பரவாயில்லையே, என்னோட உயிரை தக்க வச்சிருப்பனே. அதனுடைய அகம் ஏங்குது. அப்ப என்ன பண்றான் இறைவன்? சரி, உன்னைய என்னால நகர வைக்க முடியாது. ஆனால் உனக்கு அடுத்த நிலையில வரக்கூடிய உயிரினத்தை என்னால நகர வைக்க முடியும்னு அந்த தாவரத்திலிருந்து புழு உருவாகுது பாருங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. நகராத தாவரத்திலிருந்து நகரக்கூடிய புழு உருவாகிறது. அசையாத பச்சைப்பயிறுக்குள்ள இருந்து அசையக்கூடிய செல்லு பூச்சியெல்லாம் உருவாகுது. இதை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய அதிசயம். அதிசயம் என்னென்னவோ பேசுறமே. சரி, அசையாத அரிசிங்க. அரிசி அசையுமா தானா? அசையாது. ஆனா அதை அப்படியே டப்பால போட்டு வச்சிருங்க. 10 நாள் அதுக்குள்ள இருந்து செல்லு அசையறக்கு ஆரம்பிக்குது. அப்ப அசையாத செல் அரிசிக்குள்ள அசையக்கூடிய செல் இருக்குதே. இது எப்பேற்பட்ட மிராக்கல், அதிசயம். யாராச்சும் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்ப இறைவன் என்ன பண்றான்? ஓரறிவு தாவரம் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும், தன்னை பராமரித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி அங்க துடுப்புகள் வழங்கப்பட்டது. நான் உங்களுக்கு பேசுறப்ப சப்ஜெக்ட்ல. அப்ப இந்த இடத்துல அவன் என்ன பண்றான்? நகரதுக்கான ஆற்றலே கொடுக்குறான். ஓரறிவு தாவரம் 2 அறிவு புழுவா மாறுது. எதுக்காக புழுவா மாறுது? தன் உயிரை அது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏன்னா தன்னுடைய நோக்கம் அதை அடைய வேண்டும். அப்ப 2 அறிவு புழுவா வந்துருச்சு. புழுவுக்கு வாய் கொடுத்துட்டான் இறைவன். இறைநிலையே புழுவுக்கு வாயாக மாற்றம் பெற்று விட்டது. அப்ப புழுவாக இருப்பது யாரு? சொல்லுங்க. இறைவனே தான் புழுவா இருக்கிறான். அப்ப எதுக்கு இறைவன் புழுவாக வந்தான்? தன்னை உணர்வதற்காக வந்தான். உணர முடியுமா? முடியாது. ஏன்னா அவனுக்கு தோல் இருந்தது, வாய் இருந்ததே தவிர தன்னை உணரக்கூடிய மனசு அவருக்கு இல்ல. சரிங்களா? அப்ப சுவை நாக்கு வந்துருச்சு. அப்ப நீரிலிருந்து வந்த சுவையை உணர்ந்தது. தன்னை உணர முடியல. 2 பூதத்தை உணர முடிஞ்சது. அதனால இந்த எல்லா பூதத்துக்கும் மூலமா இருக்கிற இறைவனை புழுவால உணர முடியல. அப்ப தாவரத்துக்கு ஒரு துன்பம் வந்தது போல இந்த புழுவுக்கு பல துன்பங்கள். என்ன பல துன்பம்? ஒன்று, அது மிக மெதுவாகத்தான் நடக்கும். தாவரத்தை கம்பேர் பண்றப்ப நடக்கிறது ஓகே. பட் மிக மெதுவா நடக்கிறதுனால அதை பிற உயிர்கள் பிடித்து சாப்பிட்டுருது. இன்னொன்னு, அது இன்னொரு இரையை போய் பிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுது.
இன்னும் சில இடங்கள்ல வெயில்கள்ல அது நகரும் போது அந்த வெப்பம் தாங்க முடியாம இறந்து போகும். அப்ப அதனுடைய உயிர் போயிருதா? இப்ப உயிர் போனா என்ன ஆகும்? தான் வந்த நோக்கம் நிறைவேற்ற முடியாம போயிருமா? அப்ப அதனுடைய அகம் ஏங்குது. இறைவா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இறைநிலையே இறைத்துகளாகி பஞ்சபூதமாகி ஓரறிவாய் ரெண்டறிவாய் இவ்வளவு தூரம் இப்ப செத்து போயிட்டேன்னா வீணா போயிருமே இந்த பிறப்பு. எனக்கு ஏதாவது பண்ணேன். சரி, பிற உயிர்கள் என்னை பிடிச்சு சாப்பிடுது. நான் மெதுவா தான் போறேன். இன்னொன்னு, என்னை நான் பிற உயிரை நான் பிடிச்சு சாப்பிடுறதுக்கு என்னால மெதுவா தான் ஒரு இலை, பச்சை இலை அந்த பக்கம் இருக்குதுன்னா அது ரொம்ப தூரத்துல இருந்ததுன்னா அதை நான் போய் பிடிச்சு சாப்பிடறதுக்குள்ள நான் செத்து போயிடுறேன். வேகமா போகணும் நான். இன்னொன்னு, எனக்கு அந்த உணவு எந்த பக்கம் இருந்து வருது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப என்கிட்ட வெறும் வாய் மட்டும்தான் இருக்குது, தோல் மட்டும்தான் இருக்குது. சரிதானா? அப்ப இப்ப உதாரணத்துக்கு இப்படி ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப ஒரு பெரிய புழு இருக்குது, ஒரு சின்ன புழு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய புழு, ஒரு சின்ன புழு இருக்குது. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. ரெண்டையும் நீங்க கரெக்டா கற்பனை பண்ணணும். ஒரு பெரிய புழு, ஒரு சின்ன புழு இருக்கு. இப்போ பெரிய புழு இருக்கிற திசையிலிருந்து சின்ன புழு இருக்கிற திசைக்கு காத்து அடிச்சுது அப்படின்னா, அந்த காற்றிலேயே அந்த பெரிய புழுவோட அதிர்வை உணரக்கூடிய அளவுக்கு அந்த புழுவுக்கு ஒரு தன்மை இருக்குது. அப்ப இந்த பக்கம் ஒரு பெரிய புழு இருக்குது, நம்ம போனா அது பிடிச்சு சாப்பிட்டுரும். இல்ல ஒரு பூச்சி இருக்குது, இந்த பக்கம் போனா பிடிச்சு சாப்பிட்டுருன்னு அந்த புழு திசை திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே இந்த சின்ன புழு இருக்கிற சைடு இருந்து காற்று பெரிய புழு இருக்கிற சைடுக்கு அடிச்சதுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? பெரிய புழுவுக்கு லக்கு. ஓ, சின்ன புழு ஒண்ணு இருக்குது, நம்ம பிடிச்சு சாப்பிடலாம்னு நினைக்கும். இல்லாட்டி ஒரு பூச்சி இருக்குதுன்னா அந்த பூச்சி இந்த புழுவை பிடிச்சு சாப்பிடலாம்னு நினைக்குமா நினைக்காதான்? நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு புழு இருக்குது, அந்த பக்கம் ஒரு காக்கா உட்கார்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அப்ப அந்த காக்கா மேல இருந்து காற்று பட்டு புழு மேல அடிச்சதுன்னா புழு உஷாராயிருது. புழு மேல இருந்து காற்று பட்டு காக்கா பக்கம் போச்சுன்னா காக்கா உஷாராயிருது. அப்ப அந்த உயிர் போகுதா இல்லையா? அப்ப இறைவா, இந்த மாதிரி அந்த உயிர் என்னை கொன்றதுக்கு இருந்தது எனக்கு தெரியாம போச்சு. எனக்கு வேற ஏதாவது பவர்ஸ் கொடு. இப்ப எப்படி என்னால தனியா உணவை தயாரிக்க முடியல, எனக்கு ஏதாவது பவர் கொடுன்னு காட்டித்தான் அந்த உடம்புக்குள்ள குளோரோஃபில் அப்படிங்கிற விஷயத்தை இறைநிலை கொடுக்குது. அது ஒரு சூப்பர் பவர். தானே உணவை தயாரிக்கக்கூடிய அற்புத பவர். சரிங்களா? மிராக்கிள்ல பெரிய மிராக்கிள் அது. அதற்கு அடுத்தது புழுவா வருது. புழுவா வந்ததுக்கு அப்புறம் இறைவா, எனக்கு தானா உணவு உற்பத்தி பண்ண முடியல, அப்புறம் என்ன பண்றது? அப்ப நீ அந்த தாவரத்தையே சாப்பிட்டு வாழுன்னு வாயை கொடுத்தது பாருங்க. இது பெரிய பவர். நீ வாழணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு உயிரை அழித்து வாழக்கூடியதை இறைவனே கொடுத்ததுதான். வேற வழி இல்ல. இந்த புழுவுக்கு என்ன புத்தி பாருங்க. எந்த மரத்திலிருந்து அது உருவாகி வந்ததோ அந்த மரத்தையே தின்னு அழிக்குது பாருங்க. இந்த மாதிரி புத்தி மனுஷனுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. எந்த இடத்துல வேலை செய்யறானோ அந்த இடத்தையே என்ன பண்ணுவான்? பயன்படுத்தி அந்த இடத்த அழிக்கிறதுக்கு பாக்குறது. அந்த இடத்த பயன்படுத்திக்குவான். அந்த இடத்தாலதான் அவன் வளர்றான். அந்த இடத்தாலதான் அவன் வாழ்றான். பட் அந்த இடத்த என்ன பண்றான்? அழிக்கிறதுக்கு தவறாக அதை பற்றி பேசுறது, அங்கிருந்து திருட்டுத்தனம் பண்றது. டிரைவர்ஸ் எல்லாம் பெட்ரோல் திருடிக்கிறாங்க, இங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் பொருளை திருடிட்டு போயிடறாங்கனால சொல்றாங்க. இந்த புத்தி எங்கிருந்து வந்ததுன்னா புழுவிலிருந்து இருந்து வந்த புத்தி அது. அந்த மரத்தில் உருவாகி அந்த மரத்தையே அழிக்கிறது, அந்த மரத்துக்கே துரோகம் செய்யறது, அந்த மரத்துக்கே கெடுதல் செய்யறது. நம்மகிட்டயே அந்த புத்தி இருக்கு. அம்மா அப்பா கிட்ட இருந்து பிறந்து வளர்ந்துருக்கிறோம். இந்த அம்மா அப்பாவே திட்டுறது. இந்த சமுதாயம் தான் நம்மளை பெத்து வளர்த்து எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த சமுதாயத்துக்கே தீமை செய்வது. அப்ப இதெல்லாம் என்ன புத்தி? இது புழுவிலிருந்து வந்த ஒரு புத்தி. புழுவுக்கு அது தப்பு இல்லை. ஏன்னா புழுவுக்கு இலையை உற்பத்தி செய்ய தெரியாது. நாத்து நட்டு மரத்தை வளர்த்தி அதை போய் சாப்பிடறதுக்கு தெரியாது. அதனால புழுவுக்கு அது ஓகே. ஆனா மனுஷனுக்கு அது ஓகே இல்லை. மனுஷங்கிட்ட புழுவோட புத்தி இருக்குது. மனுஷன் அங்கிருந்து தானே வந்திருக்கிறான். அப்ப இறைநிலை என்ன பண்ணுது? அந்த புழுவுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துருச்சு. நீ வாயை வச்சுக்கோ, இந்த வாயை வச்சு நீ சாப்பாடு சாப்பிட்டு உன்னை காப்பாத்திக்கோ. சரிங்களா? சரி, அப்பவும் நோக்கம் நிறைவேறல. அப்போ புழு மெதுவா போறதுனால அதனுடைய அகம் ஏங்குது. இறைவன், எனக்கு வேற ஏதாவது சூப்பர் பவர் வேணும். அப்போ அப்படியா, இந்தா ஒரு குறிப்பிட்ட நாள் நீ கூடு கட்டி இரு, 21 நாள் கூடு கட்டி இரு, உனக்கு ரெக்க கொடுத்துட்றேன், நீ பறந்து போ வேகமா. எது பட்டாம்பூச்சியா மாறுது? சரிதானுங்களா? நீங்க பாக்குறீங்களா கம்பளி புழு?
அதுதான் பட்டாம்பூச்சியா மாறுது. அதுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. பட்டர்ஃப்ளைஸ் லைஃப் சைக்கிள்னு கொடுங்க. ஒரு புழு பக்காவா கூடு கட்டி பட்டாம்பூச்சியா மாறுது. கேட்டர்பில்லர்ஸ்னு வரும் பாரு. அப்ப இந்த புழு தான் பட்டாம்பூச்சியா கன்வெர்ட் ஆகுது. நாம இப்ப கண்ணுக்கு முன்னாடி பாக்குற உதாரணம். டைனோசர் எப்படி மாறி வந்தது நம்ம பார்க்க முடியாது. இப்ப கண்ணுக்கு முன்னாடி நீங்க பார்க்கலாம் புழு எப்படி பட்டாம்பூச்சியா மாறுது. அப்ப எப்படி அது பட்டாம்பூச்சியா மாறுச்சு? அது வேகமா போறக்கான இறைவன் அறிவை கேட்டுச்சு, அது கொடுத்துருச்சு. ஓகே. அதுல பாருங்க இன்னொரு பியூட்டி. இப்ப வேகமா போகணும். ஆனா தன்னோட இரையை அது கண்டுபிடிக்கணும். வெறும் வாய் மட்டும் இருந்தா பத்தாது. எக்ஸ்ட்ரா ஒரு பவர் என்ன? மூக்கு, வாசனை உணரக்கூடிய அறிவு பூச்சிகளுக்கு வந்துடுச்சு. அப்ப தன்னுடைய எதிரி உயிரினம் எங்க இருக்குதுன்னு காற்றின் மூலமாக வரக்கூடிய வாசனையை கொண்டே கண்டுபிடிச்சிருச்சு. அல்லது தனக்கான உணவு எங்க இருக்குதுன்னு தன்னுடைய மூக்கு வாசனையவே கண்டுபிடிச்சிருச்சு. ஒரு மலர்ல இருந்து ஒரு வாசனை வருது. இந்த பூச்சிகள், வண்டு இனங்கள் அப்படியே அந்த மூக்கினுடைய தன்மையை கொண்டு அது கண்ணு கிடையாது பாருங்க. பூச்சிகளுக்கு கண்ணு கிடையாது. ஆனா கரெக்டா எப்படி மலர்ல போய் உட்காருது. சரியா? அது அதனுடைய அந்த வாசனை அறிவை கொண்டு கரெக்டா அதுல போய் உட்காருது. சரிங்களா? அப்ப இது மூன்றாவது அறிவு இறைவன் மாற்றம் பெறுகிறான். அப்ப பூச்சி இனமா இருப்பது யாரு? யோசிங்க. யார் பூச்சி இனமா இருக்கிறா? சாட்சாத் இறைவனே. எதுக்காக பூச்சி இனமா வந்தான்? தன்னை உணர்வதற்கு. தன்னை உணர முடியுமா? முடியல. ஏன்? இறைவனை உணர்ற அளவுக்கு பவர் வரல. இப்பதான் ஃபர்ஸ்ட் அறிவுல விண்ணிலிருந்து வந்த அழுத்தத்தை உணர்றதுக்கு பவர் கிடைச்சது. சரிங்களா? ரெண்டாவது காற்றிலிருந்து நீரிலிருந்து வந்த சுவையை உணர்றதுக்கான பவர் ரெண்டாவது அறிவுல கிடைச்சது. மூணாவது அறிவுல காற்றிலிருந்து வர்ற வாசனை உணர்வதற்கான அறிவு கிடைச்சிருச்சு. அது தன்னை பாதுகாப்பதற்கு, பராமரிப்பதற்காக இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் இந்த புலன்கள். சரிங்களா? ஞான இந்திரியங்கள்னு சொல்வார் மகரிஷி. அறிவை கொடுக்கக்கூடிய கருவிகள். சரிங்களா? அப்ப அதற்கு அடுத்தது இந்த மூன்றறிவு உயிரினம் பூச்சி இனம் வந்துருச்சா? இந்த பூச்சி இனத்துக்கு என்ன ஒரு தொந்தரவு அப்படின்னா, இப்ப அது கண்ணு கிடையாது இல்ல. இப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு உயிரினம் இருக்கு, முன்னாடி ஒரு உயிரினம் இருக்குது. அப்படியே நான் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரு பூச்சி இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த பூச்சிக்கு கண்ணு தெரியாது. பின்னாடி பாம்பு இருந்தா தெரியுமா? முன்னாடி இருந்தாலே தெரியாது. வாசனை, காற்றினுடைய வாசனை பாம்பு பக்கத்துல இருந்து பூச்சி பக்கம் அடிச்சா பூச்சி எஸ்கேப் ஆயிரும். அதே சமயம் பூச்சி பக்கத்துல இருந்து பாம்பு பக்கம் அடிச்சா பாம்பு பிடிச்சி சாப்பிட்டுரும். அப்ப அப்படி பிடிபட்ட உயிரினங்கள் அகத்துல ஏங்குது. இறைவா, என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தும் இன்னும் சிக்கல்ல என்னால சமாளிக்க முடியலையே. இன்னும் நான் ஏதோ ஒரு விதத்துல உயிரை இழந்துடுறேனே. நீ கொடுத்த உயிரை நான் தக்க வச்சுக்கணுமே. எனக்கு வேற ஏதாவது சூப்பர் பவர் கொடு அப்படின்னு கேக்குது. அப்ப பூச்சிய இறைவன் என்ன பண்றான்? கண்ணை கொடுத்துட்றான். கண்ணு இல்லாதங்காட்டி தான் இவனுக்கு வந்து கண்டபடிக்கு நம்மளை பிடிச்சி சாப்பிட்டுறானுங்க. கண்ணு வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சு நம்மளை பாதுகாத்துக்கலாம்ல, பராமரிச்சுக்கலாம்ல. அதே போல நமக்கு தேவையான உணவு எதுன்னு கண்டுபிடிச்சு நாம போய் ஓடி போய் பிடிச்சி சாப்பிடலாம்ல. உணவு தாங்க தேவை. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. சரி, உணவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும்னா உணவு தான் அத்தனைக்கு அடிப்படையா இருக்கு. அப்ப உணவு, அந்த உணவு இதுக்கான உணவும் கிடைக்கணும். இது இன்னொரு உயிருக்கு உணவா ஆயிரவும் கூடாது. அப்ப இங்க என்ன வருது? பாதுகாப்பு. ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு. வேற உயிர்ல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். இன்னொன்னு பராமரிப்பு. தன்னுடைய உயிரை அது பராமரித்துக் கொள்ளணும், பாதுகாத்துக் கொள்ளணும். அப்ப அதுக்கு அடுத்து என்ன சூப்பர் பவர் கிடைக்குது? நாலறிவு உயிரினத்துல கண்ணு வருது. கண்ணு நெருப்பிலிருந்து வந்த அறிவு. சரிங்களா? அப்ப நாலறிவு உயிரினமான ஊர்வன உருவாகுது. இப்ப ஊர்வனவா இருப்பது யார்? இறைவன் தான். எதுக்காக ஊர்வனம் வந்தா? தன்னை உணர்வதற்கு. உணர முடியுமா? முடியாது. ஏன்னா மனசு இல்லை. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கிடைச்சிருக்கு. என்ன பவர்? வெளிச்சத்திலிருந்து பார்க்கிற அறிவு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப பிற உயிரை பார்த்து தான் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கோ அல்லது தனக்கான எதிரி உயிரினத்தை கண்டு நாம ஓடி ஒளிவதற்கோ அது பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சு. பார்வை அறிவு. இதுலயும் பிரச்சனை முடியல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மரத்துக்கு இந்த பக்கம் ஒரு உயிரினம் இருக்குது, ஒரு புலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மரத்துக்கு அந்த பக்கம் ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு. இல்லாட்டி ஒரு பருந்து இருக்கு, அது ஒரு பாம்பு இருக்கு. இல்லாட்டி ஏதோ ஒரு ஊர்வனம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு விலங்கினம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது பிடிச்சி சாப்பிட்றது இருக்குதுன்னா இந்த மரம் இருக்கிறதால மறைச்சிட்டு இருக்குது. கண்ணுல தெரியல. காத்து. இப்ப உதாரணத்துக்கு எந்த மாதிரி உயிரினம் சொல்லலாம் உங்களுக்கு?
ஒரு சின்ன பாம்பு பெரிய பாம்பு அப்படி வச்சுக்கோங்களேன். சின்ன பாம்பு மரத்துக்கு ஒரு பக்கம் இருக்கு, பெரிய பாம்பு மரத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. இந்த பெரிய பாம்புக்கு பயங்கரமான பசி. பாம்பு பாம்பையே சாப்பிட்டுரும் பசி ஆயிடுச்சுன்னா, எவனே இல்ல பார்க்காது. சரிங்களா? அல்லது ஒரு பூச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பாம்பும் பூச்சி இருக்குது. சின்ன பாம்பு பெரிய பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த நாலறிவு உயிரின சின்ன பாம்பு பெரிய பாம்பு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும். பெரிய பாம்புக்கு இதை பிடிச்சு சாப்பிடணும், அப்பதான் அது உயிர் வாழ முடியும், இது தப்பிக்கணும். இப்ப இக்கட்டான ஒரு சூழல். இப்ப பெரிய பாம்பு பக்கத்துல இருந்து காத்து சின்ன பாம்பு பக்கம் அடிச்சுது அப்படின்னா சின்ன பாம்பு எஸ்கேப் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரிய பாம்பு பக்கத்துல இருந்து காத்து சின்ன பாம்பு பக்கம் அடிச்சதுன்னா அந்த காத்துலயே கண்டுபிடிச்சிட்டு தனக்கான எதிரி இங்க இருக்கிறான்னு ஓடிடும். இதே சின்ன பாம்பு பக்கத்துல இருந்து காத்து பெரிய பாம்பு பக்கத்துல அடிச்சுது அப்படின்னா சின்ன பாம்பு காலி, பெரிய பாம்பு உஷாரா வந்து பிடிச்சி சாப்பிடும். இப்படி நடக்குது. கண்ணு இருந்தும் பிரயோஜனம் இல்லாம போச்சு. சரியாங்களா? தோலை கொடுத்து, வாயை கொடுத்து, மூக்கை கொடுத்து, கண்ணையும் கொடுத்து, இருந்தாலும் காப்பாற்ற முடியல. தெரியாம வந்து லபக்குன்னு பிடிச்சிருச்சு. சரிங்களா? இந்த வேட்டையாடுறப்ப பார்த்திருக்கீங்களா? ரொம்ப மைனூட்டா அந்த சிங்கம் புலி எல்லாம் பூனை மாதிரி போய் பிடிக்கும் பாத்தீங்களா? சவுண்டே இல்லாம. அப்ப இறைவன்ட்ட என்ன பண்ணுது? இந்த மாதிரி உயிரிழந்த நாலறிவு உயிரினங்கள் அகத்துல ஏங்குது. இறைவா, எனக்கு வேற ஏதாவது சூப்பர் பவர் கொடு, இது பத்துல. இந்த உயிரை தக்க வச்சு கொள்றதுக்கு இந்த பவர் பத்துல, இன்னும் ஏதாவது சூப்பர் பவர். அப்ப என்ன? காது வந்துருச்சு. ஐந்தாவது அறிவு காது. காதுதான் காற்றிலிருந்து வரக்கூடிய ஓசையே கேட்கறது. நான் முன்னாடி காற்றிலிருந்து வர வாசனைன்னு சொல்லிட்டேன், அது தப்பு. மண்ணிலிருந்து வர்றதா வாசனை. மூன்றாவது அறிவு மண்ணிலிருந்து வர்ற வாசனை. ஐந்தாவது அறிவு காதிலிருந்து வரக்கூடிய, காற்றிலிருந்து வரக்கூடிய ஓசையை நம்ம காது உணருது. அப்ப ஐந்து அறிவுக்கு காது இறைவன் கொடுக்குறான். இறைவன் கொடுக்குறான்னா இறைவனே காதா மாறுறான். நீங்க அப்படி அந்த புரிதல் வரணும். எப்படி இறைவனே விண்ணா பஞ்சபூதமா மாறி, இறைவனே ஒரு தாவரமா மாறி, இறைவனே வாயா மூக்கா கண்ணா காதா, யாரு வந்திருக்கிறா? இறைவனே காதா வந்திருக்கிறானுங்க. எதுக்காக? தன்னை பாதுகாக்கிற, தன்னை பராமரிக்க, பிற உயிரினத்திலிருந்து தன்னை காப்பாத்தணும். மான் பாருங்க, ஏதோ ஒரு சின்ன சலசலப்பு வந்துச்சுன்னா அப்படியே தலை திருப்பி காதை தூக்கி அப்படி பார்க்கும். பார்த்திருக்கீங்களா? ஏன்? ஏதாவது சிக்குனா சோழி முடிஞ்சது. ரொம்ப ஷார்ப்பா அது பார்க்கும், கேட்கும், காதை ஷார்ப் பண்ணி கேட்கும். சரிங்களா? அப்ப இந்த ஐந்தறிவு உயிரினத்திற்கு காது வந்துருச்சு. எதுக்காக? தன்னை பாதுகாத்துக் கொள்ள, தன்னை பராமரித்துக் கொள்ள, தன் உணவை அது பிடிக்கிறதுக்கு. சரிங்களா? இப்ப இந்த மரம் ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மரத்துல காத்து இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சாலும் இந்த உயிரினுடைய அசைவை வைத்து அந்த சவுண்டை வச்சு இது எஸ்கேப் ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப காது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப காது இருக்குது, மான் மரத்துக்கு இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் புலி மரத்துக்கு அந்த பக்கம் இருக்குது. சரியா? அப்ப புலியோட அசைவை வச்சே மரத்துக்கு பின்னாடி புலி இருக்குதுங்கிறத யாரால் கண்டுபிடிக்க முடியும்? மானால் கண்டுபிடிக்க முடியும். அதனோட சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடும். அதனாலதான் அது பதுங்கி பதுங்கி, அதுக்குள்ள ஒரு டெக்னிக் பாருங்க. நீ என்னதான் காதை வச்சிருந்தாலும் நான் சத்தமே இல்லாம வந்து பிடிச்சறேன்னு வந்து பிடிக்குது பாருங்க, அது அதனோட அறிவு. அதுக்காக இறைவன் என்ன பண்ணிட்டா? காலை கொடுத்துட்ட, நீ வேகமா ஓடி தப்பிச்சுக்கோ. இல்ல கொம்ப வச்சுக்கோ, அவனை குத்தியாவது நீ எப்படியாவது தப்பிச்சுக்கிறதுக்கு பாரு. வேற வழி இல்ல, நீ இப்படி பிறந்துட்ட. சரிங்களா? வாழ்க்கையில சில இடத்துல வேற வழி இல்ல, நாம இப்படி வந்துட்டோம், அதை சகிச்சு ஏற்று அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணிட்டு தான் போய் அவனை, வேற வழி இல்லையே. இந்த பெற்றோருக்கு பிறந்துட்டோம், இந்த வாழ்க்கை துணைக்கு வந்துட்டோம், இந்த மாதிரி குழந்தைகள் பெற்றுட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கடமையை செஞ்சுதான் ஆகணும். விட்டுட்டு அத்துட்டு எல்லாம் போக முடியாதுங்க. சரிதானுங்களா? அப்ப அந்த மாதிரி இந்த உயிர்கள் தோன்றிய போது ஐந்தறிவு வரைக்கும் வந்துருச்சு. இப்ப ஐந்தறிவு இருப்பது யாரு? சாட்சாத் இறைவனே தான். ஆடா இருப்பது யாரு? இறைவனே தான். உங்களுக்கு இப்பதான் ஷாக் ஆகும். ஆடா இருக்கிறது யாரு? இறைவனே தான் ஆடாக இருக்கிறான். மாடாக இருப்பது யாரு? இறைவனே. கோழியாக இருப்பது யாரு? இறைவனே. சிக்கனாக இருப்பது யார்? இறைவனே. ஃபிஷ்ஷாக இருப்பது யார்? இறைவனே. இப்பதான் உங்களுக்கு இடிக்குது. அப்ப யார கொலை பண்றோம் நம்ம? இறைவனையே கொலை பண்றோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இறைவனை கொன்னு தீக்கிறோம். சொசைட்டில சொல்றேன். அப்புறம் நாம என்ன நினைக்கிறோம்? எனக்கு துன்பமே வரக்கூடாதுங்கிறோம். மகரிஷி அதான் சொல்லுவாங்க. சரிதானுங்களா? பல்லாயிரம் புழுக்கள் பதை பதைக்க, இந்த பட்டு சேலை கட்டுறீங்க பாத்தீங்களா, ஒரிஜினல் பட்டு,
அது என்ன பண்ணுவாங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு புழுக்கள் எல்லாம் புடிச்சு மல்பெரி இலைய போட்டு மல்பெரி இலைய போட்டா புழு அப்படியே கொழு 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 கொழுன்னு வளரும். நல்லா கொழு கொழுன்னு திங்க வச்சுருவாங்க அதைய. நல்லா தின்னு புஸ்ஸு புஸ்ஸுன்னு ஆயிரும் அந்த புழு. அதை அப்படியே தூக்கி கொதிக்கிற தண்ணீல கொட்டுவாங்க. கொதிக்கிற தண்ணீல கொட்டுவாங்க. அது அப்படியே பதை பதைத்து, பதை பதைத்து துடிச்சு, 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 துடிச்சு சாகும். அதிலிருந்து எடுக்கிறது தான் பட்டு நூல். ஒரிஜினல் பட்டு. இந்த ஒரிஜினல் பட்டை யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ, அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது பாருங்க. நிம்மதியே இருக்காது. எப்படா அந்த பட்ட அவுத்து வீசலாம் அப்படின்னு தோணும். எங்க அம்மா சொல்லுவாங்க. எங்கயாவது வெளிய போனா பட்டு புடவ கட்டிட்டு வந்தா, இந்த கிரகத்த எப்படா அவுத்து வீசலான்னு தோணுது. உயிர எடுக்குது இது அப்படிங்கும். அழகுக்காக நீங்க கட்டுறீங்க. ஆனா அதற்குள்ள பல உயிர்களுடைய வலி, வேதனை, துடிப்பு, ரணம் அத்தனை அதுக்குள்ள அடங்கியிருக்கு. அதனால உங்களால அதை போட முடியாது. புரியுதா இல்லைங்களா? அப்ப இப்படியெல்லாம் ரீசன் இருக்கு நம்ம வாழ்க்கையில. தங்கத்த போட்டா உங்களுக்கு ஏன் பயம் வருது தெரியுமா? தங்கம் எடுக்கிற இடத்த பார்த்திருக்கீங்களா? கேஜிஎஃப்ல எல்லாம் காமிச்சாங்கல்ல ஒரு சுரங்கம். அதெல்லாம் கம்மி. ஒரிஜினலா தங்க சுரங்கத்துக்குள்ள போனோம்னா உயிர பணயம் வச்சுட்டு தான் போகணும். சரியா? அப்ப அந்த உயிர் பயம் அந்த தங்கம் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கும். இந்த தங்கலான்ங்கிற ஒரு படத்துல கூட வந்தது பாத்தீங்களா? அப்ப அந்த தங்கத்தை எடுக்கறதுக்கு நிறைய உயிர் தியாகம் பண்ணணும். பயந்துட்டே உள்ள போகணும். நீங்க ஒரு டனலுக்குள்ள போகணும்னா போ முடியுமா? பயம் வராது? சரிவாச்சுன்னா முடிஞ்சது. செத்தான் அவ்வளவுதான். அப்ப அவ்வளவு பயத்தோட அந்த தங்கத்தை அவங்க கலெக்ட் பண்றதால, யாரெல்லாம் நீங்க தங்க நகை போட்டிருக்கீங்களோ, உங்களுக்கு எல்லாம் பயம் இயல்பாகவே வரும். இயல்பாகவே வரும். நீங்க பயப்படணும்னு அவசியமே இல்ல. நீங்க பாருங்க, இப்போ கையில, கழுத்துல, காதுல பெருசா எதுவும் தங்க நகை இல்லாம ஒரு ஒரு வீதிக்குள்ள போயிட்டு வாங்க, போயிட்டு வந்துருவீங்க. இதே கையு, கழுத்து, காலு, தலை எல்லா பக்கம் ஒரு 50 பவுன பூட்டி விட்டுட்டு உங்கள சொன்னா, போவீங்களா நீங்க? போய் பாருங்க. தானா பயம் வரும். எவனாச்சும் திருடிருவானோங்கிற பயம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்னு அந்த தங்கம் தயாரிக்கும் போதே பயத்தோட எடுக்கப்பட்டது. உயிர் பயத்தோட எடுக்கப்பட்டது. அதனால தங்கம் போட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் உயிர் பயம் இருக்கும். எவனாச்சும் அத்துட்டு போயிருவானா, அறுத்துட்டு போயிருவானா, புடுங்கிட்டு போயிருவானா? இருக்கும். இது அதனுடைய தன்மை. இப்படி எல்லாம் சிந்திக்கணும். சரிங்களா? அப்ப எல்லா உயிருமே இறைவன் தான். சரிங்களா? அப்ப இனிமேல் நீங்க போய் ஆட்டுக்கறின்னு கேட்கக்கூடாது. சரிதானா? இறைவன கொலை பண்ணி ஒரு 1/2 கிலோ கறியா குடுங்கன்னு கேட்கணும். அதான் உண்மை. சரிங்களா? சிக்கனா இருக்கிறது இறைவன். இறைவனத்தான் கொலை பண்றீங்க. சரியா? அப்ப இந்த இடத்த நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இத ரிப்பீட் பண்றேன். அதனால தான் இன்னைக்கு செஷனே வச்சேன். இல்லாட்டி இன்னைக்கு செஷன் இருந்திருக்காது. தவம் இருந்திருக்கும். இந்த செஷன் சொல்லலைன்னா உங்களுக்கு புரியாது தவத்தினுடைய முக்கியத்துவம். அப்ப இறைவனே ஐந்தறிவாக வந்திருக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். கொசுவா இருப்பது இறைவன் தான். ஈயா இருப்பது இறைவன் தான். எறும்பா இருப்பது இறைவன் தான். புழுவா இருப்பது இறைவன் தான். பூச்சியா இருப்பது இறைவன் தான். கரப்பான்பூச்சி இறைவன் தான். எலி இறைவன் தான். பாம்பு இறைவன் தான். சரிங்களா? தற்காப்புக்காக அதை கொலை செய்வது தவறு அல்ல. ஒரு பாம்பு உங்களை கொத்தறதுக்கு வருது. இதுவும் இறைவன் தான் நிக்க கூடாது. ஒண்ணு ஓடுறதுக்கு பார்க்கணும், இல்லாட்டி அதை கொல்றதுக்கு பார்க்கணும். 2ல ஏதாவது ஒண்ணு பார்க்கணும். நம்ம உயிர் முக்கியம். நாம இறை உணர்வு பெறணும். சரி, அமைதி படையில சத்யராஜ் சொல்ற மாதிரி சரிதானா? வாழ்க்கைன்னு வந்தா நாயா நம்மளான்னு பார்த்தா நாயை கொண்டு போட்டேன் அப்படின்ட்டு அந்த தேங்காய் சில்லுக்கு அந்த மாதிரி தான். வேற வழி இல்ல. ஆனால் என்னுடைய உணவுக்காக ஒரு உயிரை கொல்லக்கூடாது. தன் ஊன் பெருக்க பெரிதோன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று வள்ளுவர் சொல்றார். உன்னோட உடம்ப பெருக்கிறதுக்காக இன்னொரு உயிரை கொல்றையே, நீ எங்க போய் உருப்பட போற? வாய்ப்பே இல்ல. உனக்கு எங்க இறைவனோட அருள் வரும்? சத்தியமா வராது. நீ எல்லாம் கோயிலுக்கே போகாதேன்னு சொல்றாரு. கோயிலுக்கே போனாலும் நீ என்ன படுத்து உருண்டாலும் உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா நீ கொலகார பாவி. சரிங்களா? சும்மா இருக்கிற அந்த உயிரை நீ அப்படி போய் வேட்டையாடி சாப்பிடுறது சிங்கம் புலியை போய் வேட்டையாடி சாப்பிடுன்னு சொல்றாரு ஒரு சித்தர். இனி திங்கிறதுன்னு ஆயி போச்சு. போய் சிங்கம் புலியை வேட்டையாடி சாப்பிடு. சரிதானா? நீயா அதான்னு பாத்துக்கோ. ஏன் அப்பாவி பிராணிகளை ஒண்ணும் பண்ணாத அற்புதமான பிராணிகளை ஏன் நீ கொன்னு சாப்பிடுறேன்னு அவர் கேட்கிறாரு. இதனால நீங்க சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்ல வரல. சரிங்களா? நீங்க ஆசிரியர் பயிற்சிக்கு வந்தீங்கன்னா நான் சொல்லுவேன். சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவேன். இப்ப நீங்க அடிப்படை பயிற்சியில் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட நான் சாப்பிட வேணாம்னு சொல்ல மாட்டேன். சரிங்களா? நீங்க விரும்புனா சாப்பிடுங்க. தப்பில்ல. ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது என்னோட கடமை.
அப்ப இறைவனே எல்லா உயிர்களாகவும் இருக்கிறான். இறைவன் எல்லா உயிருக்குள்ளே இருக்கிறான்னு சொல்றோம்ல. சரிதானே? அப்ப உயிருக்கு துன்பம் கொடுத்தா இறைவனுக்கே துன்பம் கொடுக்குற மாதிரி தானே? அதான் பிட்டுக்கு பின் மண் சிவந்ததுல ஒரு அடி விழுந்தா எல்லாத்துக்கும் அடி விழுந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். நீங்க இறைவனை அடிச்சா எல்லாரையும் அடிச்ச மாதிரி, இறைவனுக்கு துன்பம் கொடுத்தா எல்லாருக்கும் துன்பம் கொடுத்த மாதிரி, இறைவனுக்கு நல்லது செஞ்சா எல்லாருக்கும் நல்லது செஞ்ச மாதிரி. எந்த ஒரு உயிருக்கு துன்பம் கொடுத்தாலும் அது இறைவனுக்கே கொடுக்கிற துன்பம், எந்த ஒரு உயிருக்கு நல்லது செஞ்சாலும் அது இறைவனுக்கே செய்யக்கூடிய நல்லது, நன்மை. இது எவ்வளவு பெரிய விஷயம், யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம். சரி, சக மனிதர் துன்பப்படுறான், அது சக மனிதன் அல்ல, அவன் இறைவன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் அந்த உடலில. அப்ப நீங்க மனிதனுக்கு உதவல, இறைவனுக்கு உதவுகிறீர்கள். அதுதான் தொண்டினுடைய சிறப்பு. சரி, நாளைக்கு அடிப்படை பயிற்சி தொடங்குது. நீங்க ஒரு 10 பேர்கிட்ட பேசுங்கன்னு நம்ம சொல்றோம் எல்லாருக்கும். நீங்க மனுஷனுக்கு உதவல, இறைவனுக்கு உதவுகிறீர்கள். உங்க கர்மாவை கழிக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் வழின்னு மகான்கள் சொல்றாங்க. கொண்டு வந்த வினையை தொண்டு செய்தால் மட்டுமே போக்க முடியும். அப்ப இத்தனையும் கடந்து இறைநிலை வருது. அப்ப எல்லா உயிர்களா இருப்பது இறைநிலை. இப்ப ஃபைனலா ஒன்ன சொல்லி நிறைவு செய்யற காலமா இருக்குன்னு நினைக்கிறேன். காலம் ரொம்பவுமே ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அப்புறம் நம்ம தவத்து அடுத்த தடவை பார்த்தோம். இப்ப இறைவன் 5 அறிவு வரைக்கும் வந்துட்டானுங்க. 5 அறிவு வந்து அவனுக்கு துன்பம் முடியல. சரிங்களா? குரங்கா வந்துட்டான். இன்னும் துன்பம் முடியல. மழை வருது, துன்பம் வருது. வெயில் அடிக்குது, துன்பம் வருது. பசி, சாப்பாடு சில நேரத்துல சோறு கிடைக்கல, துன்பம் வருது. பிற உயிர்கள் தாக்குது, துன்பம் வருது. முழுசா தன்னை காப்பாத்திக்க முடியல. அப்ப அதனுடைய அகம் ஏங்குது. இறைவா 5 பவரை கொடுத்த, இன்னும் என்ன என்னால முழுசா காப்பாத்த முடியல, உன்னை உணரவும் முடியல, எனக்கு வேற ஏதாவது சூப்பர் பவர் கொடு அப்படின்னு சொன்னப்பதான் இறைவன் என்ன பண்றான், சரி இருப்பா, ஒரு 3 ரூல்ஸ் நான் போட்டு வச்சிருக்கிறேன், அந்த 3ஐயும் உடைச்சிட்டு ஒரு மனுஷனை நான் உருவாக்கிடுறேன். இந்த மனுஷனுக்கு ஃபுல் பவர் நான் கொடுத்துட்றேன். ஃபுல் பவர், என்னோட பவர், ஃபுல் பவர் அவனுக்கு இருக்கு. அவன் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அவன் நினைச்சா அவ்வளவு பவர்ஸ் நான் அவனுக்கு கொடுத்துட்றேன். என்னோட அறிவை அப்படியே அவனுக்கு கொடுத்துட்றேன். ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்றேன். விலங்குகளுக்கெல்லாம் ஃப்ரீடம் கிடையாது. ஒரு நாய் எப்படி வாழ்ந்ததோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு அப்படித்தான் வாழுது. நீ 1000 வருஷம் கழிச்சாலும் அது அப்படித்தான் வாழும். சரிங்களா? அது ஸ்கூட்டர் வச்சுட்டு போகாது, அது மிக்சி வச்சுட்டு அரைக்காது. புரியுதா இல்லைங்களா? அது ஸ்பூன் எடுத்து சாப்பிடாது, டாய்லெட்ல போய் அது ஃப்ளஷ் பண்ணாது, வண்டி வாகனத்தை ஓட்டாது, புருஷன் பொண்டாட்டி ஆகாது, குழந்தைய பத்தி டார்ச்சர் பண்ணாது. ஒரு நாய் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்ததோ அப்படித்தான் இன்னைக்கும் வாழும். இனி 10,000 வருஷம் கழிச்சாலும் அப்படிதான் வாழும். புரிஞ்சுக்கோங்க. மனுஷன் அப்படி அல்ல. அதான் விலங்கு. விலங்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அதனுடைய அறிவு வளராது. உங்க 2 கையிலையும் விலங்க மாட்டிட்டு அந்த கை விலங்க உங்களால விளக்க முடியாது இல்ல. அப்படி அந்த விலங்குகளுக்கு அறிவு விலங்கிடப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அது யோசிக்காது. அடிச்சு கொள்ள எவனாச்சு அப்படி, அவ்வளவுதான். மிஷின் கன் வச்சுட்டு கொள்ளாது, ஆட்டோபாம் தயாரிச்சு கொள்ளாது. ஆனா மனுஷன் அது பண்ணுவான். மனுஷன் நல்லதையும் செய்ய முடியும், அதே அறிவை கொண்டு கெட்டதையும் செய்ய முடியும். நல்லது மட்டும் செய்யற அறிவை இறைவன் கொடுத்துருக்கலாமே நீங்க கேட்கலாம். அப்படி அறிவை கொடுக்க முடியாது. ஒரு கத்தி உங்க கையில கொடுக்குறீங்க, அந்த கத்தியை வச்சு உங்களை நீங்க காப்பாத்திக்கவும் முடியும், இல்ல உங்களையே குத்தி கொன்னுக்கவும் முடியும். இன்னொருத்தனை வயிற்று அறுத்து குழந்தையை காப்பாற்றவும் முடியும், இன்னொருத்தனை வயிற்று அறுத்து கொலை பண்ணவும் முடியும். கத்தி ஒண்ணுதான். ஆனா நீங்க நல்லதையும் செய்யும், நல்லது செய்யற கத்தி அப்படின்னு ஒரு தனி கத்தி இல்ல. அது மாதிரி அறிவுல நல்லது செய்யற அறிவுன்னு தனியா இல்ல. அந்த அறிவு நல்லதையும் செய்யும், மிகப்பெரிய அளவுல கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சும் கொடுக்கும். அதே அறிவு ஒரு பிளைட்டை கொண்டு போய் ஒரு இரட்டை மாடி பில்டிங்ல விட்டு தகர்க்கவும் செய்யும். மனுஷனோட அறிவு. புரியுதா? அது நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். அப்ப அந்த அறிவு, அந்த முழு பவரை கொடுத்துட்டாரு இறைவன். என்னோட பவர் உனக்கு ஃபுல்லா கொடுத்துட்டேன்ப்பா, நீ இதை வச்சு பொழைச்சுக்கோ, சமாளிச்சுக்கோ. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, என்கிட்ட ஒண்ணும் இல்லை. அத்தனையும் கொடுத்தாச்சு உனக்கு. உனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாச்சு, சுதந்திரம் கொடுத்தாச்சு. நீ என்ன செஞ்சாலும் விளைவு வரும். நல்லதை செய்ய, நல்ல விளைவை வாங்கி சந்தோஷமா இரு. கெட்டதை செஞ்சா கெட்ட விளைவு வரும். இதுதான் உனக்கு எனக்கு தொடர்பு. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சதுன்ட்டு. அப்ப இறைவன் எக்ஸ்டெண்ட் எண்டா தங்கிட்ட இருக்கிற எல்லா பவரையும் கொடுத்துட்டாரு மனுஷங்கிட்ட. நீ நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையும்பா, போப்பா, நீ என்கிட்ட வந்து நிக்காத.
என்கிட்ட நீ கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, என்னோட பவர் அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீ உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு நினைச்சா ஆரோக்கியமா இருக்கலாம், கெடுக்கலாம்னு நினைச்சா கெடுக்கலாம், உன்னோட விருப்பம். சரி, அப்ப ஆறாவது அறிவினுடைய தோற்றம் எதுக்காக? இறைவனை உணர்வதற்காக. அப்ப நாமெல்லாம் யாரு? இறைவன். எதுக்காக மனிதனா வந்திருக்கிறோம்? இறைநிலை எதுக்காக மனுஷனா வந்திருக்குது? தன்னை உணர்வதற்கு. நம்மனால உணர முடியுமா? நம்மனால் மட்டுமே உணர முடியும். இதை புரிஞ்சுக்கணும். மனுஷன் மட்டும்தான் உணர முடியும், வேற யாராலையும் உணர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். யாராலையும் உணர முடியாது மனுஷனை தவிர. அதனாலதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அவ்வளோ பெரிய உயர்ந்த பிறப்பு. சரிங்களா? சாதாரண பிறப்பு அல்ல. இந்த ஆறாவது அறிவுடைய சிறப்பே நான் ஒரு தனி வகுப்பா எடுக்கிறேன். மகரிஷி எழுதியிருக்காங்க ஒரு கவியை. சரிங்களா? மனிதனுடைய சிறப்பு என்னன்னு ஒரு பெரிய கவி எழுதியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், மனிதனோட சிறப்பு. அப்ப இவ்வளவு உயர்ந்த நிலையில வந்த மனித இனம் இன்னைக்கு எப்படி இருக்குது? அறியாமை என்ற ஒரு இருளில சிக்கி கிடக்கிறது. தன்னை அறியல, குடும்பம், சுற்றம், ஊரு, உலகம் ஒண்ணு அறியல. அறியாமை, அறிவின் வறுமை சிக்கி தவிக்குது. உணர்ச்சி வயப்பட்ட நிலை, மயக்கம், மாயையில சிக்கி தவிக்குது. அத்தனை துன்பம். சரிங்களா? தேவையில்லாத மனோநிலைகள்ல சிக்கி துன்பத்துல உழன்று கொண்டு இருக்குது மனித இனம். பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பத்துல சிக்கி தவிக்கிறது. விலை வறியாமல் வினையை செய்கிறது, துன்பத்தில் மாட்டிக்கொள்கிறது. அப்ப இதுக்கு என்ன? இறைநிலை பற்றிய தெளிவு வருது. இறைநிலை உணரும் போது அறநெறிப்படி நாம வாழ்ந்து தூய்மை பெற வேண்டும். அப்பதான் முழுமை அடைய முடியும். சரிங்களா? இதை நான் உங்களுக்கு சொன்னேன். தெய்வ அறிவு, திருந்திய அறிவு, உய்யும் நல்வழி, உள்ளுணர்வு தவம். அப்ப தவம் செய்யும் போது நம்ம மனதிற்கு ஆற்றல் வருது. செய்யும் வினைகளை சீரமைத்திட தற்சோதனை செய்து நம்ம செயல்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் போது ஐயமில்லை அரும்பிறவி தொடர் என்று மகிழ்ச்சி சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஸ்லைடை ரொம்ப நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இந்த கவியை. தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், உய்யும் நல்வழி, உள்ளுணர் தவமே, செய்யும் வினைகளை சீரமைத்திட ஐயமில்லை அரும்பிறவி தொடர். தொடரேன்னு வரும், தொடர்னு போட்டிருக்காங்க, பரவாயில்ல. ஐயமில்லை அரும்பிறவி தொடரே. பிறவி தொடரே அழுத்தலாம். என்ன பண்ணணும்? ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒண்ணு தவம் பண்ணணும், இன்னொன்னு தற்சோதனை செய்து தான் நம்முடைய எண்ணம், சொல், செயலை தவறாக இருக்கக்கூடியதை, தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்கக்கூடியதை மாற்றி அமைத்துக்கணும். இவ்வளவுதாங்க. இதுக்கு தான் நம்ம மனுஷனா வந்திருக்கிறோம். அப்ப இந்த தவத்தை பத்தின விளக்கத்தை உங்களுக்கு அடுத்த வகுப்புல தெளிவா கொடுத்து நம்ம நிறைவு செய்வோம். சரி, மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாம் வாழ்த்து நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் நோக்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்த ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இப்ப நீங்க எல்லாருமே அடுத்த வகுப்புல கொஞ்சம் கரெக்டா பர்ஃபெக்டா வந்துருங்க. ஏன்னா அடுத்த வகுப்புல இறைநிலை தவத்துக்கான விளக்கம் கொடுத்து இறைநிலை தவம் நடத்த போறோம். சரிங்களா? அந்த தவத்துக்கு விளக்கம் கேட்டுட்டு பண்ணீங்கன்னா தான் அது சரியா பண்ண முடியும். அதனால தெளிவா எல்லாருமே 12 மணிக்கு நிச்சயமா வந்துருங்க. 1:30க்குள்ள கிளாஸ் முடிஞ்சிடும். ஒண்ணு. இரண்டாவது, நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லியிருக்கேனான்னு தெரியல, நாளைக்கு நம்முடைய அடிப்படை பயிற்சி தொடங்குது. சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தகவல் தெரிஞ்சிருக்கும். பட் எவ்வளவு பேர் மற்றவங்களுக்கு சொல்லி வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா இன்னைக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. அவங்க நாளைக்கு சிலர் வர முடியாதுதான், உடனே சொன்னா எப்படி வர்றதுன்னு கேட்பாங்க. உண்மைதான். சரி, பரவாயில்ல, சொல்லி வைங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு ஒரு 10 பேர் கூப்பிட்டு இந்த மாதிரி நாளைக்கு ஒரு பயிற்சி தொடங்குது, காலையில 10 மணிக்கு 2.5 நாள் பயிற்சி இருக்கும், வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்கன்னு ஜஸ்ட் சொல்லி வைங்க. அவங்க உடனே யாரும் வரமாட்டாங்க, ஒரு சிலர் வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பட் இந்த தடவை நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இல்லப்பா நான் அடுத்த மாசம் பார்க்கலாம்னு சொன்னாங்கன்னா அடுத்த மாசம் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வாய்ப்பை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. நம்ம இறை சாதனை மார்க்கம் ஆனந்த யோக நிலையத்துல 3 நாள் நேரடி பயிற்சி வகுப்பு இங்க நடக்குது. அதுல உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், இன்னும் பல்வேறு விதமான பயிற்சிகள், விளையாட்டுகள், நடனங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு செலிப்ரேஷனா அந்த நிகழ்வு சூப்பரா நடக்கும். நீங்க கூட வாய்ப்பு இருந்தா வந்து கலந்துக்கலாம். சரிங்களா? நீங்க எல்லாம் வந்து ஆன்லைன்ல எடுக்கிறீங்க, நல்லதுதான்.
இருந்தாலும் நேரடியா வரும்போது அதனுடைய அனுபவம் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? வாய்ப்பு இருக்கிறவங்க அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நம்ம நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஈவினிங் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பீச் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. சரிங்களா? தியானத்துல வெற்றி பெறுவதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 10 சீக்ரெட்ஸ பத்தி நம்ம வந்து தெளிவா பேச போறோம். சரிங்களா? தியானத்தில் வெற்றி பெறுவதற்கு 10 மகா ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்புல பேச போறோம். நிச்சயமா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க இப்ப எல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் உங்களோட தியானத்தினுடைய தன்மையை அதிகப்படுத்துவதற்கு அந்த உரை உங்களுக்கு நிச்சயமா பயனா இருக்கும். இது நீங்களும் கலந்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. WhatsAppல ஸ்டேட்டஸ் வைங்க. அது ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அதை செய்துக்கலாம். சரிங்களா? இப்ப ஒவ்வொரு நாள் நீ நிறைவு போது ஒரு 15 நிமிஷம் கேள்வி பதில் செஷன் வைக்கலாங்கிறத நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு ஏதாவது இந்த பேசிய விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது ரொம்ப டவுட் இருந்ததுன்னா, கூடவே பசியும் இல்லைன்னா, இப்ப அவங்க உலக நல வாழ்த்து பாடுனதுக்கு அப்புறம் கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க. நான் ஒரு 5 நிமிஷம் உள்ள இருக்கிறேன். சரிங்களா? கேள்விகள் இல்லாட்டி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வகுப்புலயும் அந்த 1:30 மணிக்கு நம்ம முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் கேள்வி பதில் செஷன் இருக்கும். உங்களுக்கு அன்னன்னைக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்டு